மன்னர்கள் மட்டுமே அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சூப்பர் ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது என்ன அரிசின்னு கேட்குறீங்களா? தங்க பருக்கன்னே சொல்லாங்க, கவுனி அரிசி. இந்த கவுனி அரிசியை வச்சு நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக இட்லி தோசை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் பயன்படுத்துகிற இதே அளவு நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது நல்லா சூப்பராக சாஃப்டாக இட்லி வரும், நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக தோசையும் வருங்க. ஃபஸ்ட்டு 5 டம்ளர் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அதிலே 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணுத்தையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 8-9 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு தோசையோ இட்லியோ ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஆரோக்கியமாக பாரம்பரிய முறையில் செம சூப்பரான கவுனி அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான தோசை இட்லிலாம் அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. மன்னர்கள் மட்டுமே